2 நாள் மக்கள் தலைவர், போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது ஒரு பக்கம் ஒரு சாதி வெறியன், ஒரு சனாதன சங்கி திடீரென தலைவருடைய வாகனத்தை மறித்து ஒரு கலவரம் செய்து முற்பட்டார். அவன் என்னென்ன பொருட்கள் வச்சிருந்தான், ஆயுதம் வச்சிருந்தானா, இறந்து வச்சிருந்தானா, என்ன திட்டத்தோடு வந்தான் அப்படிங்கிறது அப்போ தெரியாமல் இருந்துச்சு. இப்போ வீடியோ ஆதாரம் கூட எல்லாம் தெளிவாக இருக்கு. தெளிவாக பார்த்தா இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியாகிருக்குது. அண்ணன் வண்டி வர்றதை, தலைவர் வண்டி வர்றதை பார்க்குறான். பார்த்துட்டு தான் அவன் உள்ள குறுக்க வண்டியை விட்டு முன்னாடி போகிறான். போயிட்டு கையை காமிக்கிறான் யாரோ ஒருத்தருக்கு. அந்த பக்கம் சிக்னல் கொடுக்குறான். இப்போ எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட வந்திருக்கு. அதாவது வீடியோவை அங்கே இருந்து எடு அப்படின்னு அவன் ஒரு சிக்னல் கொடுக்குறான். அந்த சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோ தான் சம்பவம் நடந்த ஒரு 20 நிமிஷத்துல வெளியே வருது. 20 நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட் பண்றாப்ல. பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை 20 நிமிஷத்துல, இது நடந்து 20 நிமிஷத்துல அந்த வீடியோ, இவன் கையை காமிச்சு எடுக்க சொன்ன அந்த வீடியோவை பிஜேபிக்காரன் அந்த அண்ணாமலை ட்வீட் பண்றாங்க. அப்ப இது எல்லாமே திட்டமிட்டு தான் செஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் போறது, அண்ணன் வண்டி வரதை பார்க்கறது, அதுக்கப்புறம் முன்னாடி போறது, அதுக்கப்புறம் கையை காட்டுறான். அவர் தான் சிக்னல் கொடுக்குறான் கையை காமிச்சு இங்கேருந்து எடுன்னு. அந்த ஆங்கிளில் அந்த நபர் எடுத்த வீடியோ தான் முதல்ல வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா அவன் மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு அப்படின்னு தெரிய வருது. இந்த சம்பவம் நடந்த உடனே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தலைவர் வண்டியை மறிக்கிறான். வண்டியை மறிச்சு விடுறான். மறிச்சு விட்டுட்டு தலைவர்கிட்ட வர்றான். அப்படியே அவன் எதுவும் கேட்கணுன்னா கூட டிரைவர்கிட்ட தான் போகணும். நேராக தலைவர்கிட்ட தான் வர்றான். அவன் நல்லா தெரியுது. முதல்ல பார்த்துட்டான், கொடியை பார்த்துட்டான், தலைவர் உள்ள இருக்கிறத பார்த்துட்டான், வண்டி வர்றதை பார்த்துட்டான். திட்டமிட்டு வாகனத்தை மறிச்சு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் வழக்கறிஞர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆதாரங்கள்லாம் வெளியே வருது. எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்குது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் 2023 அவனை தடை பண்ணியிருக்காங்க, அவனை நீக்கம் பண்ணியிருக்காங்க, அவன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் அந்த நபர் மேலே வந்துட்டு இருக்குது. இதில் வேற அந்த மாதிரி மறித்த உடனே கூட வந்த காவலர்களும், கூட வந்த விடுதலை சிறுத்தைகளும், ஏன்னா தலைவருடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? எல்லா குலசாமியாக பார்க்குற ஒரு தலைவர், கோடானா கோடி மக்கள் ஒரு கடவுளுக்கு மேலே வச்சு ஒரு வணங்குகிற ஒரு தலைவர், அவருக்கு எதுக்கு நேர்ந்துடக்கூடாது. அந்த இடத்துல நின்று அவன் எதுக்கு வந்தான், ஏன் வந்தான்னு தெரியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் 2 வீலரில் தான் வர்றாங்க. திடீர்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு கல்முள் ஆச்சு. உள்ள போய் ஓடுறான். அதையும் அந்த இவன் சொன்ன நபர் தான் வீடியோ எடுத்து, இவன் தான் வீடியோ எடுத்து வெளியிடுறான். ஆக இந்த எல்லாமே திட்டமிட்டு பாஜக பின்னணி இருக்குதா, ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்குதா, சனாதன கைக்கூலிகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வலிமையா இருக்குது. ஏன்னா 20 நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட் பண்றாப்புல இவன் எடுத்த வீடியோ வச்சு அப்ப எப்படி அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு இதெல்லாம். ஆக இது நடந்த உடனே அடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா படுத்துக்கிட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்காங்க. அவங்க அக்கா பேட்டி கொடுக்குறாங்க, தம்பி பேட்டி கொடுக்குறாங்க அழுத மாதிரி. அதாவது இது எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்குது. இவன் ஏகப்பட்ட புகார்கள் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு இவன் மேல. இந்த ராஜீவ்காந்திங்கிறவன் மேல ஏகப்பட்ட புகார்கள் இப்போ குவியுது. அதுல ஒருத்தர் இன்னைக்கு நம்ம கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பேரு ராஜேந்திரன், ரோம்பேட்டை சார்ந்தவர். இவர் அந்த ராஜீவ்காந்தி இவர் நீங்க எங்க வேலை பாக்கீங்க சார்? எங்க? கண்டோன்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. இவன் எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த ராஜீவ்காந்தி ரெண்டு மூலியமா என்ன சொல்லி உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்றேன். எதை கன்ஃபார்ம் பண்றேன் புரியல. வேலையை கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க கண்டோன்மெண்ட் போர்டுல எலக்ட்ரிஷியனா இருக்கீங்க. டெம்பரரியா இருக்கேன், பர்மனன்ட் பண்ணாதேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பணம் வாங்கினாங்களா? 2 லட்சம் ரூபாய். எந்த ஆண்டு வாங்கினாரு? 2022. 3 வருஷம் ஆச்சு. நீங்க அப்ப இடையில கேட்கவே இல்லையா பணத்தை? கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் போன்ல எடுத்து பதில் சொல்லியிருந்தா தரேன், பார்த்து வரோம், இது பண்ண ரெடி பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் போனை பிளாக் லிஸ்ட்ல போட்டேன். போனை எப்போ போனாலும் எடுக்க மாட்டேன். வீட்டாண்ட போனா வீட்டுல ஆளை வச்சுன்னே இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
வீட்டில். ஆமாம். அப்புறம் வீட்டு பக்கத்தில் வந்து விசாரிச்சா அவன் எதுவும் கட்சியில் இருக்கானா? ஆமாம், அதிமுக அதிமுகவில் என்ன பொறுப்பில் இருக்கான்? வட்டச்செயலாளர். வட்டச்செயலாளருங்க. 158 வட்டம் நினைக்கிறேன். நந்தம்பாக்கம். அது பிறகு கேபி கந்தன் சொல்லுங்க. என்னது கேபி கந்தன்? கேபி கந்தன் ஒரு வாட்டி பார்த்துட்டு மாவட்ட செயலாளர் அதிமுக. அதிமுக மாவட்ட செயலாளர். ஒரு வாட்டி இன்ஃபார்ம் ஜிஹெச் வந்தாரு. அப்போ இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லி சொன்னேன். சார் நான் விசாரிக்கிறேன்னு சொன்னார். ஓ, அதிமுக மாவட்ட செயலாளர் நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே. முன்னாடி சொல்லியிருக்கீங்க நீங்கள் கேபி கந்தன்ட்ட. வேற எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்களா? வேறு எதுவும் புகார் ஏன் நீங்கள் பணம் கொடுப்பாங்க நம்பிக்கையில் இருந்துட்டீங்க. வீட்டுக்கு போய் கேட்டதுக்கு வீட்டில் இருந்துட்டு ஆள் இல்லைங்கிறது அப்புறம் ஃபோன் எடுக்காம இருக்குது. தொடர்களே என்னன்னா, இவர் பேர் ராஜேந்திரன். இங்கே இருக்க கண்டோன்மெண்ட்டில் எலக்ட்ரீஷியனாக டெம்பரரியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. 2022 இந்த ராஜீவ்காந்திங்கிறவன் வேலையை நிரந்தரப்படுத்தி தரேன். அதாவது இவன் வந்து அதிமுக வட்டச்செயலாளராக இருக்கிறான். இந்த ராஜீவ்காந்திங்கிறவன் ஏடிஎம்கேல 158வது வட்டச்செயலாளராக இருக்கான். நந்தம்பாக்கம் பகுதியா. அங்கே இவர் நீங்கள் இந்த பகுதி குரோம்பேட்டு, உங்களுக்கு வந்து நண்பர் மூலியமாக தெரியும். இவர்கிட்ட நான் வேலையை நிரந்தரப்படுத்தி தரேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல, ஏமாத்திட்டு இருக்கேன். முதல்ல ஃபோன் எடுத்து பதில் சொல்லிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாலும் வீட்லையும் இல்லைன்றாங்க. ஆக இப்போ இவருடைய மச்சிச்சு நம்ம கட்சியில ஒன்றிய துணை செயலாளர். அது இந்த சண்டை போட்ட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவல் தெரிஞ்சு இவன் தான் நமக்கு பணம் கொடுக்கணும், இப்ப தலைவர்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னு தெரிஞ்சுதான் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல நேத்து. இத மாதிரி நமக்கிட்ட இந்த வீடியோவை பார்த்து வந்த நபர் ஒருத்தர். இவர் என்ன சொல்றாருன்னா, இத மாதிரி பல பேர்ட்ட வந்து ஏமாத்திட்டு சீட்டிங் பண்றாங்க. இப்ப வந்து அடுத்து ராஜேந்திரன் அவர்கள் சென்னை கமிஷன் ஆபீஸ்ல முறைப்படி புகார் கொடுக்க போறாரு ராஜீவ்காந்தி மேல. இத மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் அவன் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இத மாதிரி பல பேர்ட்ட அவன் ஏமாத்தினதா தகவல் சொல்றாங்க. ஆக மொத்தம் எந்த பேக்ரவுண்டுமே சரியில்லை. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்குது. இந்த மாதிரி சீட்டிங் வேலை இருக்குது. வீடு இருக்கிறது ஆக்கிரமிப்பு பண்ணி தான் வச்சுக்கிறதா வீடே வந்து ஆக்கிரமிப்புல இருக்கிறதா வந்து தகவல் வருது. சரியான. அதனால இப்பேற்பட்ட ஒரு நபர் எதற்காக தலைவருடைய வாகனத்தை மறிச்சு என்ன திட்டத்தோட கலவரம் பண்ண வந்தான் அப்படிங்கிறது காவல்துறை வந்து உரிய விசாரணை நடத்தணும். இன்னும் சொல்ல போனா அவனை வந்து நீங்க இன்னும் காவல்துறை கைது பண்ணாம இருக்காங்க. மிக தெளிவான வீடியோ ஆதாரம் இருக்கு எல்லாத்துக்குமே. அவன் தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே பார்க்குறான். பார்த்துட்டு வேணுக்குனே வண்டியை முன்னாடி விடுறான். வண்டியை முன்னாடி விட்டுட்டு ஒரு கை காமிச்சு சிக்னல் கொடுக்குறான். அந்த கை காமிச்சு சிக்னல் கொடுக்குறத நம்ம இன்னைக்கு தான் கவனிச்சோம். அந்த வீடியோவில் ஒருத்தன் கை காமிச்சு இப்படிங்கிறான், முன்னாடி போய் இருந்து வீடியோ எடுக்கிறான். அந்த வீடியோ தான் உடனடியாக வெளியே வருது. 20 நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட் பண்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து எல்லாமே திட்டமிட்ட சதி. நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் நம்ம எழுச்சி தமிழர் சொன்னது போல சனாதன சங்கிகள் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கவாய் அவர்களை அவமதித்ததை திசை திருப்புவதற்காக, தமிழ்நாட்டில் திசை திருப்புவதற்காக திட்டமிட்டு இது போன்ற ஒரு சதி செயலை செய்த மாதிரி தான் இருக்குது. அதனால காவல்துறை உரிய விசாரணை நடத்தி அந்த நபரை கைது செய்ய வேண்டும். இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேரை அந்த சீட்டிங் ஏமாற்று பேர் வழி இன்னும் சொல்ல போனால் ரவுடின்னு நினைக்கிறாங்க. அவனை வந்து இந்த மாதிரி எத்தனை அப்பாவிகளை ஏமாற்றி பணம் பிடிக்கிறான் அப்படிங்கிறத காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ ஒரு கமிஷன் ஆஃபீஸர் போய் ராஜேந்திரன் புகார் கொடுத்தார். நன்றி.